இன்றைக்கி சனிக்கிழமை லீவுங்கிறதுனால பசங்களையும் கூட்டிகிட்டு கொல்லிக்கு போகலான்னு சொல்லிட்டு காலையிலேயே கொஞ்சம் நேரமாகவே எழுந்திரிச்சு சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு தர்பூசணி கொல்லியை பார்க்கறதுக்கு தான் கிளம்பி போயிருந்தோம். கொல்லிக்கு போகலான்னு சொன்னதுலேருந்து கிருத்விக்கு ஒரே அடம், நான் கொல்லிக்கு வரலம்மா, நான் வீட்டிலேயே இருக்க போகிறேம்மான்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே கூட்டிகிட்டு போய் இறக்கி விட்டதும் அண்ணனும் தம்பியும் அவங்க பாட்டுக்கு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டில் விட்டு வந்தாலும் சும்மா இருக்க மாட்டானுங்க. ஏதாவது ஒரு சேட்டை பண்ணி கீழே விழுந்து வாரி முட்டியை பேத்து வச்சுட்டு தான் இருப்பானுங்க. இங்கே வந்துட்டு அங்கே என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு நினச்சிட்டு இருக்கிறதுக்கு கண் எதிரிலே இருக்கட்டும் தான் கூப்பிட்டு வந்து விட்டாச்சு. தர்பூசணிக்கு விதை போட்டு ஒரு வாரம் ஆகுது. விதையெல்லாம் இப்போ தான் முளைச்சி வருது. ஒரு சில இடத்துல மட்டும் விதைகள் வந்து முளைக்காமல் இருந்தது. அதெல்லாம் கொல்லி ஃபுல்லாக நடந்து பார்த்து எந்த இடத்துல முளைக்கலையோ அங்கே மட்டும் புது விதைகளை போட்டு விட்டு அப்படியே அறுக்கிற ஸ்டேஜில் இன்னொரு தோட்டமும் இருக்குது. அந்த தோட்டத்தையும் ஒரு எட்டு பார்த்துட்டு வரலான்னு தான் போயிருந்தோம். ஆடி மாதம் காற்றுக்கும் அடிக்கிற வெயிலுக்கும் தோட்டத்தோட நிலைமை பார்க்கவே கொஞ்சம் பரிதாபமா இருந்தது. அதை விடவும் பரிதாபமாகவும் பாவமாகவும் இருந்தது எங்க வீட்டுக்கார மூஞ்சி. இந்த கிளைமேட்டை எப்படி சமாளிச்சு காயா இருக்க போறோன்னு.